இந்த உலகத்தில் எனக்கு எதுவுமே இல்லை, என் நாடகத்தை முடித்து வை, என்னை உன்னோடு கூட்டிக் கொண்டு போய்விடு ஐயனே. ஓம் நம பரமரிஷிப்யோம் நம பரமரிஷிப்யாம். ஹரி ஓம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः. குரு சாட்சாத் பரம் பிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நிமைதம் ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தயே. ஓம் சிவாய நம. இன்று இந்த காணொளியில் அடியேனுடைய ஆன்மீக அனுபவங்கள், இதில் அடியேனுடைய ஒரு மிகப்பெரிய தேடல் என்ன இருந்ததுன்னா, ஆயுர்வேதத்தில் மிகவும் பிரபல்யமாக கூறப்படும் வாதம், பித்தம், கபம். இது ஆன்மீக வழியில் எந்த அளவிற்கு நமக்கு உறுதுணையாகவோ அல்லது அது சொல்ல வரும் விஷயங்கள் என்ன அப்படின்ற பற்றின ஒரு ஆழ்ந்த அறிவு, நிறைய தேடல்கள் அடியனுக்கு இருந்தது. இப்போ இந்த 3 நிலைகளிலும் ஆயுர்வேதம் மற்றும் பக்தி மார்க்கத்திலையும் யோக மார்க்கத்திலையும் ஞான மார்க்கத்திலையும் இதை பற்றின என்ன மாதிரியான விளக்கங்கள் அடியேன் அறிந்து கொண்டேன் அப்படின்றது தான் இந்த காணொளியில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த வாதம், பித்தம், கபம் என்பது உடல் இயல்பு முதல் ஆன்மீக உண்மை வரை. இன்று நாம் பேசப்போகும் விஷயம் மிகவும் ஆழமானது. உடல் என்பது என்ன, மனம் என்பது என்ன, நான் யார்? இந்த 3 கேள்விகளுக்கும் பதில் தரும் ஒரு பெரிய திறவுகோள்தான் இந்த வாதம், பித்தம், கபம். இதில் ஒரு சாதாரண ஒரு மருத்துவ அறிவு கிடையாது. இது ஒரு வாழ்க்கையின் அமைப்பு. முதல்ல ஆன்மீக அடிப்படையில் பார்க்கறதுக்கு முன்னால் ஆயுர்வேத அடிப்படையில் இந்த வாதம், பித்தம், கபம் அப்படின்றத பற்றி என்ன விளக்கம் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். இந்த வாதம் என்பது காற்று மற்றும் ஆகாயம் ஆகிய நிலைகளை அடக்கியதாக இருக்குது. இது முக்கியமாக இயக்கம், சிந்தனையின் வேகம், நரம்பு மண்டலம் ஆகியவற்றுடன் நேரடி தொடர்புடையதாக இருக்குது. இந்த வாதம் அதிகமானா என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு பய உணர்வு, அதிகப்படியான ஒரு சிந்தனையில் தடுமாற்றம், அதனால் அலைச்சல், அடுத்தது உறக்கம் குறைவு ஏற்படுது. இப்போ இது இந்த வாதம் சமநிலையில் இருந்தால் என்ன நடக்குது? நமது உடல் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்குது. படைப்பாற்றல் என்பது அதிகப்படியாக இருக்குது. இப்போ அடுத்தபடியாக பித்தம். இது அக்னி மற்றும் நீர் ஆகியவற்றுடன் தொடர்புடையது. இது உடலில் ஜீரண சக்தி, அறிவு மற்றும் தீர்மானம் எடுத்தல் ஆகிய நிகழ்வுகளுடன் நேரடி தொடர்புடையது. இந்த பித்தம் என்பது அதிகமானால் கோபம், உடலில் உஷ்ணம், அப்புறம் எல்லாத்தையும் பற்றி குறை கூறுவது, விமர்சனம் செய்வது, இந்த மாதிரியான நிலைகள் நமக்குள்ளே ஏற்படும். இது சமநிலையில் இருந்தால் அதிகப்படியான புத்திசாலித்தனம், அதாவது இன்டெலிஜென்ஸ் நமக்கு வெளிப்படும். மனதில் ஒரு தெளிவு இருக்கும். இப்போ கபம். இது நீர் மற்றும் மண் சார்ந்து இருக்கக்கூடியது. இது நிலைத்தன்மை, அன்பு, அமைதி ஆகிய
நிகழ்வுகளுடன் நேரடி தொடர்புடையது. இது அதிகமாச்சுன்னா சோம்பல், பற்றுதல் மற்றும் உடல் கனப்பு, அதாவது எப்போ பார்த்தாலும் உடம்பு ஒரு மாதிரி வெயிட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறோம், நம்மளை ஏதோ போட்டு அமுக்கிற மாதிரி இருக்குது, இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா. இதெல்லாம் இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள். இது சமநிலையாக இருந்தால் என்னாகும்னா மனதில் கருணை தன்மை அதிகமாக இருக்கும். மனம் ஒரு சஞ்சலமற்ற அமைதி நிலையில் இருக்கும். இந்த மூன்றும் சேர்ந்தது தான் உடல் மற்றும் மனதின் கூட்டமைப்பு. இப்போ இது ஆயுர்வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற விஷயங்கள். இதையே பக்தி மார்க்கத்தில் நாம் விசாரம் பண்ணோம் அப்படின்னா, பக்தி என்பது நான் இல்லை, நீயே எல்லாம், கடவுளாகிய நீயே எல்லாம் என்று கரை சேரும் மார்க்கம் இது. இதில் வாதம் என்பதை பக்தியில் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, வாதம் அதிகமான பக்தர் எப்படி இருப்பாங்கன்னா, மனம் ஓடிக்கொண்டே இருக்கும், அதாவது சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒரே நாளில் 10 விதமான பக்தியை அவர்கள் பின்பற்றுவார்கள். ஒரு நாள் சிவன், மற்றொரு நாள் கிருஷ்ணன், அடுத்த நாள் அம்மன், அடுத்த நாள் விநாயகர், அதுக்கு அடுத்த நாள் முருகன், இப்படி மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு நிலைத்தன்மையே அவங்கக்கிட்ட இருக்காது. இதனுடைய மாற்றம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது நமஸ்காரம் ஒரே நாமத்தில் நிறுத்தணும். இப்போ சிவன் உங்களுக்கு பிடிக்கும், அதாவது என்னென்னா இன்றைக்கி சிவன் பிடிக்குது, நாளைக்கு விஷ்ணு பிடிக்குதுன்னா அந்த சிவன் அல்லது விஷ்ணு யாரை பிடிக்குதோ அவங்கள எப்பொழுதும் தியானிக்கணும் அப்படின்ற ஒரு நிலையில் நிறுத்திடணும். அடுத்ததாக ஜபம் பண்ணணும், அந்த கடவுளை பற்றி தொடர்ந்து ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்தது நிரந்தர வழிபாடு, எப்பொழுதுமே காலை மாலை 2 வேளைகள் தொடர்ந்து நாம் இந்த வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ இது பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த வாதம் அந்த சஞ்சல நிலையிலிருந்து சமநிலையாகி ஒருமைப்பாடு ஏற்படுது. அதாவது ஒரு நிலையில் நிற்பதற்கு அது நார்மல் நிலைக்கு வர ஆரம்பிக்கும், அதாவது சமநிலையாக அடையும் வாய்ப்பு அதிகமாகும். இப்போது பித்தம் அதிகமான பக்தர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அவர்கள் கூறுவது என் வழிபாடு தான் சரி, நான் தான் உண்மையான பக்தர், மற்றவர்களை பற்றி விமர்சனம் செய்வது. அதாவது ஆன்மீகத்தில் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய கருத்து என்ன அப்படின்னா, நீ வழிபடும் ஆன்மீக வழி என்பது உனக்கு உயர்ந்ததாக இருக்கலாம், ஆனால் அடுத்தவர்கள் வழிபடும் வழியை தரம் தாழ்த்தியோ குறை கூறியோ பேசக்கூடாது. இது ஆன்மீகத்தில் கூறப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தாரக மந்திரம். உன் நிலைப்பாடு உனக்கு உயர்ந்தது, அடுத்தவரின் நிலைப்பாடு அவருக்கு உயர்ந்தது. அதை விடுத்து நான் செய்வதுதான் சரி என்று ஒரு செருக்கு இருக்கக்கூடாது. அதுதான் ஆன்மீகத்தில் சொல்லப்படுவது. ஆனால் இங்கே பித்தம் அதிகமாக இருக்கும் பக்தர்கள் அப்படி தான் நடந்துக்குவாங்க. அப்போ என்ன ஆகுனா, ஒரு ஸ்டேபிள் ஈகோனஸ் உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஈகோ என்பது தான் அகங்காரம். அப்போ இது மாற்றம் ஏற்படுறதுக்கு என்ன பண்ணணும்? நான் எளியோனுக்கு எளியோனாக இருக்கிறேன், ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கணும். ஒரு தாழ்மை, அனைவருக்கும் ஒரு பணிவுடன் நடந்து கொள்வதற்கு நாம் பழக ஆரம்பிக்கணும். இன்னொன்று, கடவுளிடம் சரணாகதி அடையும் எண்ணத்தில் எப்பயுமே இருக்கணும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா எல்லாம் நீதான் என்ற உணர்வு மேலோங்கி வரணும். அப்படி வரும்போது இந்த பித்தம் என்பது அந்த அர்ப்பணிப்பு அப்படின்ற ஒரு நிலைக்கு மாற ஆரம்பிக்கும். அப்போ தான் அது சமநிலை அடைய ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அந்த அர்ப்பணிப்பு அப்படின்ற நிலை நமக்கு வந்துருச்சுனாலே பித்தம் என்பது சமநிலையாக இருக்கிறது என்பது அர்த்தம். அடுத்ததாக கபம். பக்தியில் கபம் அதிகமான பக்தர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு விதமான பழக்க வழிபாடுலேயே இருப்பாங்க. அவர்கள் அது மட்டும்தான் செய்வாங்க, வேறு எதுவும் செய்ய மாட்டாங்க.
உணர்ச்சி பற்றுதல், அதாவது அதிகப்படியாக உணர்ச்சி வசப்படுவாங்க. அந்த பக்தி நிலையிலேயே ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அவர்கள் செய்வது மட்டுமே ரொம்ப ஆழ்ந்த ஒரு பக்தி அப்படின்ற மாதிரி ஒரு நிலைக்கு பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்கக்கிட்ட எந்தவித மாற்றமுமே இருக்காது. அப்புறம் அதனால் என்ன ஆயிரும்னா அவர்களுடைய ஆன்ம வளர்ச்சி என்பது ரொம்ப மந்த நிலையாகவே இருக்கும். காரணம் என்பது என்னென்னா, தான் எதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்ற எண்ணம் விடுத்து தான் செய்யும் செயலில் மட்டுமே கவனமாக இருக்கும். அந்த செயலின் மூலம் தான் அடைய போகிற நிகழ்வின் உணர்வதற்கு மறுத்துருவாங்க. அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதை மேலோட்டமாக சொல்லணும்னா, இந்த நிலையில் இருப்பவர்களுக்கு கடவுள் பக்கத்தில் நின்னாலும் அந்த கடவுளை உணர மாட்டார்கள். தான் வழிபாடு செய்வது தான் அது மட்டும்தான் அப்படின்னு நிற்பாங்க. கடவுள் பக்கத்தில் நின்று நான் தாப்பா கடவுள், உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டாலும் அதை நம்ப மாட்டாங்க. அந்த நிலையை நம்ப மாட்டாங்க. அப்படி ஒரு மூர்க்கத்தனமான ஒரு நிலையில் இருப்பாங்க. இந்த நிலையில் மாற்றம் ஏற்படுவதற்கு என்ன பண்ணணும்னா, எப்பொழுதும் ஒரு விழிப்பு நிலை, அப்புறம் உள்ளார்ந்த பக்தி இருக்கணும். வெளிப்படையான பக்தியாக இருக்கக்கூடாது. உண்மையான கடவுளின் மேல் காதல் அதிகமாக இருக்கணும். உண்மையான காதலாக இருக்கணும். அது தன்னுடைய பக்தியை நிலைநிறுத்துவதற்கான மூர்க்கத்தனமான பக்தி செயல்பாடாக இருக்கக்கூடாது. அதனால தான் சொல்கிறது, உள்ளார்ந்த பக்தி இருக்கணும், உண்மையான காதல் இருக்கணும். இது இருந்ததுன்னா கபம் என்பது பரிபூரண அன்பாக மாறும். அந்த பரிபூரண அன்பு என்பது வெளிப்பட ஆரம்பிக்கும் பொழுது கபம் என்பது சமநிலை அடைகிறது. இப்போ இதவே யோக மார்க்கத்தில் எப்படி பார்க்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். யோக மார்க்கம் அப்படின்றது சமநிலை மற்றும் சுய அறிவு, இதை இரண்டையும் கலந்த ஒரு செயல்பாடு தான் யோக மார்க்கம். இந்த யோக மார்க்கத்தில் வாதம் என்பது அதிகமான என்ன ஆகும்னா மன அலைச்சல், தியானம் சித்திக்காது. அப்போ அதுக்கு தீர்வு என்ன பண்ணணும்? பிராணாயாமம் பண்ணணும். அதாவது சுவாசத்தை கவனித்தல் மற்றும் பிராணாயாம பயிற்சிகள் செய்யணும். அதற்கான ஆசனங்கள் செய்யணும். அப்புறமா நிதானமாக செயல்பட ஆரம்பிக்கணும். அப்போ என்ன ஆகும்னா இந்த வாதம் என்ற நிலை அமைதி அடைய ஆரம்பிக்கும். அப்போ அந்த அமைதி நிலை நம்ம மனசுக்குள்ளே ஏற்படும் பொழுது வாதம் சமநிலையாக ஏற்பட ஆரம்பிக்கும். அடுத்தது யோகத்தில் பித்தம். அது என்ன மாதிரி இருக்குன்னா, அதிகமாக முயற்சி எடுப்பாங்க. ஒரு செயலுக்கு ஒரு ஒரு கொஞ்சம் முயற்சி பண்ணால் போதுமானது. ஆனால் அதுக்காக அவங்க ரொம்ப ரொம்ப பிரயத்தனப்பட்டு அந்த வேலையை செய்வாங்க. அதிக கட்டுப்பாடுகள் அவங்களுக்குள்ள வச்சுக்குவாங்க. எனக்கு சித்தி வேண்டும் அப்படின்றதுல ரொம்ப மூர்க்கத்தனமாக இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு மன அழுத்தம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதெல்லாம் பித்தம் அதிகமானால் அவர்களுக்கு ஏற்படும். இதற்கு தீர்வு என்னவாக இருக்கும் அப்படின்னா, அவர்கள் சாந்தமாக செயல்பட ஆரம்பிக்கணும். ஒரு பரபரப்பாக இருக்கக்கூடாது. எந்த நிலை அந்த நேரத்தில் அவர்கள் செய்யும் செயலை ஒரு அக்செப்டன்ஸ் ஏற்றுக்கொள்ளணும். ஓகே, இந்த செயலுக்கு இது போதுமானது அப்படின்ற ஒரு அக்செப்டன்ஸ் இருக்கணும். அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தது தியானத்தில் நான் செய்யும் செயல் அனைத்தையும் தியானத்திலே செய்கிறேன் அப்படின்ற ஒரு நிலைக்கு அவர்கள் முற்பட வேண்டும். இப்படி பண்ணும்போது என்ன ஆனால் இந்த பித்தம் ஞான தீபமாக வெளிப்பட ஆரம்பிக்கும். அதுதான் அந்த பித்தம் சமநிலை அடைதல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது யோகத்தில் கபம் அப்படின்றது அதிகமாச்சுன்னா என்ன ஆகும்னா சோம்பல் ஏற்படும். இன்னொன்று, தியானத்தில் தூக்கம் வந்துடும். தியானம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் அப்படி தூங்கி விழுவாங்க. இது கபம் அதிகமானால் இது ஏற்படும். அதுக்கு தீர்வு என்ன? அதாவது டைனமிக் யோகா, அதாவது இயக்கம், தன்
தியானத்தில் இருக்கும் பொழுதே இந்த மூச்சை கவனித்தல் அல்லது புருவம் மத்தியை எப்பயுமே கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கணும், கவனித்து கொண்டே இருக்கிறது. இந்த மாதிரி ஏதாவது ஒன்றின் மேல் ஆழ்ந்த கவனம் இருந்துக்கிட்டே, தியானம் என்பது அப்படியே அமைதியாக ஏதோ யோசனை போய்கிட்டே இருக்குது, அது அப்படியே போகட்டும் அப்படின்னு அப்படியே அமைதியாக உட்காந்துருந்தோன்னா இந்த கபம் அதிகமானவர்களுக்கு என்ன ஆகும்னா அது தூக்கமாக மாறிடும். ஆனால் சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும், அது அவங்களுக்கே தெரியாது. அதை தவிர்ப்பதற்காக என்ன பண்ணணும்னா இந்த மூச்சின் மேல் கவனம், மூக்கின் மேல் கவனம் வைப்பது, புருவ மத்தியில் கவனம் வைப்பது, இந்த மாதிரியாக தொடர்ந்து அந்த இயக்கம் செஞ்சுக்கிட்டே இருக்கு. அதுதான் டைனமிக் யோகான்னு சொல்லுவோம். அடுத்தது அந்த தியானத்துலேருந்து எழுந்ததுக்கப்புறம் ஒரு சுறுசுறுப்பான நிலையிலேயே இருக்கணும். நான் தியானம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன், அதனால் ஒரு சோம்பலாக இருக்கக்கூடாது, நல்ல சுறுசுறுப்பாக இயங்குறதுக்கு முயற்சி பண்ணணும். அடுத்தது சுய ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும். இதெல்லாம் கடைபிடித்தோம் அப்படின்னா இந்த கபம் என்பது நிலையான சமாதி நிலை வரை எடுத்து சொல்லக்கூடிய வல்லமை பெற்றது. அப்போதான் இந்த கபம் சமநிலையானால்தான் நிலையான சமாதி நிலை நமக்கு சித்திக்கும் யோக மார்க்கத்தில். இப்போ இதவே ஞான மார்க்கத்தில் விசாரம் பண்ணும் பொழுது என்ன சொல்லுவோம், அங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே ஒரு முக்கியமான மாற்றம் ஏற்படுது. என்ன மாதிரியான மாற்றம்? ஆயுர்வேதம் உடலை பார்க்கிறது, ஆனால் ஆன்மீகம் இந்த ஞான மார்க்கத்தில் நான் யார் அப்படின்னு பார்க்குது. அதாவது வாதம் என்பது மன அலை, கடல்ல அலை வீசுகிற மாதிரி இந்த மனதில் ஏற்படும் எண்ண அலைகள் தான் வாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாதம் என்பது சிந்தனையின் ஓட்டம். இங்கே நீங்கள் ஒரு கவனிக்கணும், ஒரு நிமிஷம் கூட மனம் நிற்கிறதே கிடையாது, அது வாதத்தின் விளைவு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஞான மார்க்கத்தில் குறிப்பிடப்படுது. அந்த இப்போ ஞான மார்க்கத்தில் இந்த வாதம் அப்படின்றதுக்கு சிந்தனை என்பதே ஒரு அகங்காரம் தான். நான் என்ற அகங்காரம் ஏற்பட்டால்தான் அங்கே சிந்தனை என்பதை உதிக்கும். எப்படின்னா இந்த அதுதான் அஞ்ஞான நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஞான நிலை, அஞ்ஞான நிலை. இந்த அஞ்ஞான நிலை நான் என்ற சிந்தனை எப்பொழுது ஏற்படுதோ அப்போ அந்த அகங்காரம் கூடவே வந்துடும். அதுதான் அந்த அஞ்ஞான நிலை. அந்த அஞ்ஞான நிலை சிந்தனை ஏற்படும் பொழுது இந்த அகங்காரம் என்பது மேலோங்க விடும். அதுதான் வாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பித்தம் அப்படின்றது அகங்கார தீ அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பித்தம் என்பது நான் சரி என்ற உணர்வு. இப்போது உண்மையிலேயே ஞானம் அடைந்தவர்கள் நான் ஞானம் பெற்றுவிட்டேன், நான் அனைத்தும் உணர்ந்தவன் அப்படின்ற ஒரு நிலை எப்பொழுதுமே அவர்களுடைய பேச்சில் இருக்காது. தான் இன்னும் அந்த பேச்சா வராது, அதை அனுபவிக்கணுன்ற உள்ளார்ந்த உணர்வு அவர்களுக்கு இருக்குமே தவிர அதை வார்த்தைகளில் சொல்ல முற்பட முடியாது. அதை உணர்ந்தவர்களுக்கு மட்டுமே அது மிகவும் பரிச்சயமானது. அதனால் ஆனால் இங்கே பித்தம் அதிகமாகும் பொழுது என்ன ஆகுதுன்னா ஞான மார்க்கத்தில் என்ன சொல்கிறாங்க, நான் தான் சரி அப்படின்ற உணர்வு அங்கே மேலோங்க ஆரம்பிக்கும். அதுதான் அகங்காரத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நான் நல்லவன், நான் அறிவாளி, நான் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு செட்டில் ஈகோனஸ் எப்பயுமே அவங்கக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போது கபம் என்பது ஒரு பற்றுதல் நிலையாகத்தான் அங்கே வெளிப்பட ஆரம்பிக்கும். அந்த கபம் என்பது என்னுடையது அப்படின்ற உணர்வு அங்கே எப்பயுமே மேலோங்கி இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போது என் குடும்பம், என் உடல், என் வாழ்க்கை, இதுதான் பந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கபம் அப்படின்ற நிலை ஏற்பட்டாக்க இங்கே ஒரு முக்கியமான ஒரு உண்மை, வாதம், பித்தம், கபம் இந்த மூன்றும் சேர்ந்து உடல், மனம், அகங்காரம் இஸ் ஈக்குவல் டு நான் என்று தோன்றுகிறது. ஆனால் நீ இதெல்லாம் அல்ல என்பதுதான் உண்மை. அந்த உண்மையை உணர்வதற்கு
நாம் ஒரு அமைதியான நிலையில் சுய விசாரம் பண்ணணும். இப்போ இங்க இரு மார்க்கங்களை சங்கமம் செய்து ஒப்பிட்டு பார்ப்போம். அப்போ இதில் பக்தியையும் யோகமும் சேர்ந்தது ஒரு முழுமையான ஒரு செயல் வடிவமாக பார்க்கும் பொழுது, இங்கு ஒரு முக்கிய உண்மை என்பது வாதம் என்பது மனம், பித்தம் என்பது அகங்காரம், கபம் என்பது பற்றுதல். இந்த மூன்றையும் கரைத்தால் இறை அனுபவம் நமக்கு கிடைக்கும். அதுதான் ஞான ஒளி அப்படின்னு சொல்கிறோம். அதை சுயவிசாரம் ஞான மார்க்கத்தில் அதை ஞான ஒளி அப்படின்னு சொல்கிறோம். இந்த பக்தியில் நான் என்பதே இங்கே கிடையாது, இங்கே கடவுள் என்ற நிலை ஞான நீ மட்டுமே இருக்கிற அப்படின்னு தன்னையே சரணாகதி பண்ணுறது. யோக மார்க்கத்தில் நான் சாட்சியாக இருக்கிறேன், அங்கே ஒரு நிலை இருக்குது, அதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படின்ற யோக மார்க்கத்தில் சொன்னோம். ஆனால் இந்த இரண்டையும் சேர்ந்து தான் நான் தான் அது அப்படின்ற ஒரு நிலைக்கு வர ஆரம்பிக்கும். அங்கே நான் அல்ல நீயே அப்படின்ற நிலை, இங்கே நான் சாட்சி அப்படின்னா நான் தான் அது என்ற நிலைக்கு இரண்டையும் சேர்க்கும்போது ஒரு நிலை அங்கே உணர்தல் என்பது ஏற்படும். அதுதான் ஞான மார்க்க நிலை. இதில் அத்வைத விளக்கத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் யார்? நீங்கள் கேளுங்கள், வாதம் மாறுது, பித்தம் மாறுது, கபம் மாறுது. அப்போ இது எல்லாத்தையும் தாண்டி மாறாமல் இருப்பது யார்? அது நான் தான். அதுவே என் சைத்தன்யம், அந்த சாட்சி பாவம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஒரு உதாரணம் அதில் ஒன்று சொல்கிறாங்க. எப்படின்னா, ஒரு கண்ணாடி முன் இருக்கிறீர்கள், முகம் மாறுது, உடல் மாறுது, ஆனால் கண்ணாடி மாறலை. அதுதான் சாட்சி பாவம். அந்த கண்ணாடியே ஆத்ம நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த நிலைகள் பற்றி என்ன சொல்லுது அப்படின்னா, வாதம் என்பது அலையாகவும், பித்தம் என்பது தீயாகவும், கபம் என்பது நீராகவும் அப்படின்னா வைத்து கொண்டோம்னா, அப்போ நீ என்பது என்ன? நீதான் அந்த சமுத்திரம். இப்போ ஒரு ஆன்மீக பயிற்சி பார்க்கலாம். கண்களை மெதுவாக மூடுங்க, சுவாசத்தை கவனிக்க ஆரம்பிங்க. மனம் ஓடும்போது இது வாதம் அப்படின்னு அதுக்கு பதில் கொடுங்க. எண்ணங்கள் வரட்டும், அப்போது கோபம் வரும். அந்த கோபம் வந்தால் இது பித்தம் அப்படின்னு அதுக்கு பதில் கொடுங்க. அடுத்தது அவற்றையெல்லாம் விட்டுட்டு பற்றுதல் வந்தாக்க இது கபம் அப்படின்னு அதுக்கு பதில் கொடுங்க. இப்போ உள்ள ஒரு கேள்வி கேளுங்க, இறைவா நீயேதான் நானா அப்படின்னு அமைதியாக அதை கவனிக்க ஆரம்பிங்க. அப்போ சொல்லுங்க, இது என்னுள் நடக்கிறதே தவிர அது நான் அல்ல என்று சுயவிசாரம் பண்ணணும். அப்போது இந்த எண்ணத்தை கவனிக்கும் நான் யார்? ஒரு அமைதி நிலை அங்கே ஏற்படும். மனம் மெதுவாக நின்றால் வாதம் சமமாகும், பித்தம் சமமாகும், கபம் சமமாகும். அப்போ நீ என்ற நிலை தன்னால் வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்படி வாதம் என்பது இயக்கமாகவும், பித்தம் என்பதை மாற்றமாகவும், கபம் என்பதை நிலைத்தன்மையாகவும் கொண்டு செயல்பட்டோன்னா இந்த மூன்றும் உடலிற்கே என்ற உண்மை நமக்கு விளங்க ஆரம்பிக்கும். அங்கே உங்களுக்கு எந்த நிலையுமே கிடையாது. நீங்கள் அந்த சாட்சி பாவமாகத்தான் இருக்கிறீர்கள். உடல் என்பது வாதம், பித்தம், கபம், இந்த உடலில் மூலம் மனதில் செயல்படும் விஷயங்கள். இது மனம் என்பது சிந்தனையாக மட்டுமே அது நிற்கிறது. ஆனால் இந்த உடலையும் மனதையும் கவனிக்கும் ஒரு சாட்சிதான் ஆத்மா.
அப்போ நீங்கள் இந்த உடல் அல்ல, நீங்கள் இந்த மனம் அல்ல, நீங்கள் அமைதி, நீங்கள் அறிவு, நீங்கள் அந்த பரம ஆனந்தம். இதுதான் வாதம் பித்தம் கபம் பற்றி ஆயுர்வேதம், பக்தி மார்க்கம், யோக மார்க்கம், ஞான மார்க்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் விளக்கம். ஓம் சிவாய நம.